ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜோஹோ சீரிஸோட 5th கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இது ஜோஹோ சீரிஸ் ரவுண்ட் 2 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5. இப்போ நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன? ஃபைண்ட் மேக்ஸிமம் கண்டிஜியஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வித் கே ஃபார் கிவன் இன்புட்ஸ் where k is the number of conversion of true or false. கொஸ்டின் வந்து இப்படி கொஞ்சம் பிளண்டா கொடுத்துருப்பாங்க அண்ட் படிச்சு 2 மணி நேரம் படிச்சு பார்த்தா புரிஞ்சுக்கும். சரி, இதுக்கு நம்ம என்ன கொஸ்டின் என்ன அப்ரோச் அப்படிங்கறத இங்க நம்ம பார்ப்போம். அண்ட் கொடுக்குற இன்புட்டை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ இதுதான் நமக்கான இன்புட் அரேவா கொடுப்பாங்க. ஸோ பூலியன் அரே. இந்த பூலியன் அரேல ஒரு கே வேல்யூ இருக்கும், 2 3 அந்த மாதிரி வந்து கே வேல்யூ ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிஜுவஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரூ நெக்ஸ்ட் ட்ரூ இல்லை, ஸோ இது கவுண்ட் 1 தான் இருக்கு மினிமமா. அடுத்தது ட்ரூ இருக்கு, நெக்ஸ்ட் திருப்பி ட்ரூ இருக்கு, ஸோ கவுண்ட் மேக்ஸிமம் 2 இருக்கு, மீதிலாம் ஃபால்ஸ். இப்போ ட்ரூக்கு பார்த்தா நமக்கு கவுண்ட் மேக்ஸிமம் 2 தான் வருது. இப்போ ஃபால்ஸுக்கு பார்ப்போமா, ஒரு ஃபால்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் 1, அப்புறம் 1 2 3 3 ஃபால்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் கவுண்ட் வந்து 3. இப்போ இந்த கே வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ட்ரூ எடுக்கும்போது நியர்பை எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸா வருதோ அதை நம்ம திருப்பி ட்ரூவா கன்வெர்ட் பண்ணணும் பை டிக்ரீசிங் த கே வேல்யூ. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் டீலேருந்து ஆரம்பிப்போம். இந்த டீல ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்கு, நெக்ஸ்ட் வேல்யூ ஃபால்ஸா இருக்கு. ஸோ இந்த ஃபால்ஸ் வேல்யூவை நான் ட்ரூவா மாத்திக்கிறேன். இப்போ கே ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம்னா கே ஈக்குவல் டு 1 மாத்திடுறோம். ஸோ இந்த ஃபால்ஸ் ட்ரூவா மாத்துறதுனால இங்க நம்ம 1 மாத்திட்டோம். திருப்பி ட்ரூ வருது, திருப்பி ட்ரூ, தென் ட்ரிபிள் டைம்ஸ் ஃபால்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா கே ஈக்குவல் டு 0 மாத்திட்டு இந்த இடத்துல நம்ம திருப்பி ட்ரூவா மாத்திடலாம் அண்ட் 2 ஃபால்ஸ். ஸோ இப்போ நமக்கு பாருங்க கே வேல்யூ 0வா இருக்கும்போது கண்டிஜுவஸ் எவ்வளோ ட்ரூஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு டோட்டலா 5 ட்ரூஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு ஃபால்ஸுக்கும் பார்ப்போமா. இப்போ ஐட்ரேஷன் 2ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதே மாதிரி நம்ம ஐட்ரேஷன் 2க்கு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்டிங் இடமே ஃபால்ஸா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் வரையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவே டி வந்து ஃபால்ஸா இருக்கிறனால இந்த இடத்த ட்ரூவா கன்வெர்ட் பண்ணிட்டு கே ஈக்குவல் டு 1 போட்டுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ்க்குலாம் வந்து ட்ரூவாகவே இருக்கிறனால ட்ரூ அண்ட் இந்த வேல்யூவை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கே ஈக்குவல் டு 0வா இருந்ததை கே ஈக்குவல் டு 1 இருந்தது கே ஈக்குவல் டு 0 பண்ணி இந்த இடத்த ட்ரூவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு 4 வருது. ஸோ இந்த இடத்துல 4 ட்ரூஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபார் அரே ஒன்று வெளில வச்சுக்கிறோம். இதுக்கான ஸ்டெப்ஸை நான் விளக்குறேன். இப்போ ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூலேருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்டினியூவஸ் ட்ரூ வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்றோம். இங்க எத்தனை கண்டினியூவஸ் ட்ரூ வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம் பை டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் கே. இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ட்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து கடைசி எலிமெண்ட் வரையும் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 1. ஐட்ரேஷன் 2ல நெக்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து கடைசி எலிமெண்ட் வரையும் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஐட்ரேஷன் 3ல தேர்ட் எலிமெண்ட்லேருந்து கடைசி எலிமெண்ட் வரையும் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்ல i ஈக்குவல் டு 0 to 1 அண்ட் ஃபார் லூப்ல j ஈக்குவல் டு i to 1. இப்படி நம்ம டிராவல்ஸ் பண்ணும்போது எந்தெந்த கண்டிஷன்லாம் நமக்கு வந்து கேரக்டர் அட் ஜேவும் ஈக்குவல் டுவா இருக்கோ அப்ப அந்தந்த கண்டிஷன்ல நம்ம வந்து கவுண்ட் பிளஸ் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி கேரக்டர் வேல்யூ ஆஃப் i நாட் ஈக்குவல் டு கேரக்டர் வேல்யூ ஆஃப் ஜேவா இருக்கும்போது அண்ட் கண்டிஷன்ல k வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்ததுன்னா இப்போ சிமிலர் டு திஸ் கவுண்ட் பிளஸ் பண்றோம் இங்க. அண்ட் முக்கியமான விஷயம் k மைனஸ் பண்றோம். ஸோ இதுதான் இதுக்குள்ள ஸ்டெப்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் மேக்ஸிமம் எடுக்கணும். டோட்டல் ஆஃப் ஆல் த இட்டரேஷனோட மேக்ஸிமம் நம்ம எடுத்தோன்னே நமக்கான வேல்யூ தான் இந்த ட்ரூக்கான மேக்ஸிமம் கண்டிஜியஸ் ட்ரூக்கான வேல்யூ. இப்போ சிமிலரா நம்ம இது என்ன பண்ணணும்னா ஃபால்ஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
ஸோ 2 தடவை இதை கம்ப்யூட் பண்றது மூலியமா கண்டிகுவஸ் ட்ரூஸ் அண்ட் கண்டிகுவஸ் ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். மேக்ஸ் ஆஃப் கண்டிகுவஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதோட கவுண்டை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதுக்கான கோடிங்கை நான் வாக் த்ரூல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கே வேல்யூ 2 அப்படின்னு கொண்டு வரட்டும். இப்போ இந்த மெத்தட்ல நம்ம என்ன கம்ப்ளீட் பண்றோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேல்யூவா நான் 2 பாஸ் பண்றேன். இப்ப என்ன பண்றோம்னா ஃபார் ஐட்ரேஷன்ல 0 to n வரையும் டிராவல்ஸ் பண்றோம். உள்ளுக்குள்ள ஒரு மேக்ஸ் மெத்தட் எழுதிக்கிறோம். மேக்ஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு கம்ப்யூட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ப்ரீவியஸ் இட்ரேஷன் அண்ட் கரண்ட் இட்ரேஷன். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து மொத்தமா ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எத்தனை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் மேக்ஸ் ஒன்னுன்ற வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். இப்போ கரண்ட் ஐயும் அண்ட் ஜே வேல்யூவும் ஈக்குவல் டு இருந்ததுன்னா மேக்ஸ் ஒன் விச் இஸ் ஆல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாட் ஈக்குவல் டு இருந்தா அப்போ வந்து நான் வந்து கே மைனஸ் பண்ணிட்டு இந்த மறுபடியும் கவுண்ட் வேல்யூல இன்க்ரீஸ் பண்றேன் விச் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. கடைசியா நம்ம மேக்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா எல்லா ஐட்ரேஷனோட மேக்ஸ் வேல்யூ தான் வந்து மேக்ஸ் வேரியபிள். அண்ட் அவங்க சொன்னது கடைசியா அந்த ஃபால்ஸ் கண்டிஷனையும் ஆட் பண்ணனால நான் 2 தடவை மெத்தட் கால் பண்ணிட்டு 2த்துல இது மேக்ஸிமமா இருக்கோ அதை பண்ணிருக்கேன். ஸோ நாட் டு பி அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து ஃபால்ஸ் வேல்யூ பதில ட்ரூவா இருக்கோ அண்ட் ட்ரூ வேல்யூ பதில ஃபால்ஸ் இருக்கோ அப்போ வந்து நம்ம கவுண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கே வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து நாட் டு பி அப்படிங்கிறதுக்காக ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்யூ.